காலையில் குழந்தைங்க ஜென்ரலாக இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாக ஸ்கூல் வச்சிடுறாங்க. அதனால வேகமாக கிளம்பணுன்றதுல ஏதோ 1-2 சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஒரு பவுல் சின்ன பவுலில் சாப்பிட்டாலும் குழந்தைங்க ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பாசிப்பருப்பு புட்டு. ஸோ இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க ஒரு பருப்பு, அந்த பாசிப்பருப்பு. ஸோ அது வந்து ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். காலையில் நேரத்தில் இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா அது வந்து ஃபுல் அதோட எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போகும். குழந்தைங்கன்னு இல்லை, ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் விமன் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் அதுலேருந்து நிறைய கிடைக்கும். கருவில் இருக்க குழந்தைங்களுக்கு இதோட சத்து வந்து அப்படியே டைரெக்டாக போய் சேரும். அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுற குழந்தைங்களுக்கும் இந்த பாசிப்பருப்பு வந்து ரொம்ப நல்லது. காலரா, மலேரியா அந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த பாசிப்பருப்புக்கு வந்து நிறைய இருக்கு. ஸோ ஒரு 4 hours அந்த மாதிரி பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் நல்லா கொரப்பா அரைச்சிடணும். ஸோ அந்த ஒரு நல்ல நரன்னு கையில் படுற அளவுக்கு அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி நல்ல பீசஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி ஸ்லிட் போட்டு இது கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். இந்த பாசிப்பருப்பு வந்து ஸ்கின்னுக்கும் நல்ல க்ளோ தரக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது நம்ம நல்லா உதுத்துக்கணும் இந்த பாசிப்பருப்பை. ஸோ அது சரியா நல்லா உதுக்க முடியலன்றப்போ இதை ஜஸ்ட் மிக்சியில் போட்டு ஒரு சுத்திடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் நெய் கொஞ்சமாக ஊற்றுறோம். ஸோ ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் அப்படியே தட்டி போடணும். அதில் ஏலக்காய் பவுடர் போடுறத விட ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச முந்திரி பருப்பு, திராட்சை புட்டு சாப்பிட்டு போனாலே குழந்தைங்களுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டோட ஃபுல் எனர்ஜியும் கிடைச்சிடும். ஸோ மீதி இருக்க நெய்யில் பாசிப்பருப்பு போடணும். ஸோ அது ஒரு நல்ல புட்டு மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை கிளறணும். ஸ்லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும். ஸோ கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணணும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம். இதில் சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சர்க்கரையை ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி இறுகி வந்துடும். நம்ம பாசிப்பருப்பு புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் எப்பவும் டெய்லி டிவி முன்னாடி உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அது வந்து கண்டிப்பாக நல்லதே கிடையாது. சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோன்றத உணர்ந்து குழந்தைங்க சாப்பிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சமாக பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்த கண்டிப்பாக அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பாசிப்பருப்பு புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.